நமக்கெல்லாம் ஒரே கதி என்னன்னா நாம சங்கீர்த்தனம். பகவான் சொல்றான், நீ என்ன பிரார்த்தனையா இருந்தா கூட என்னை நீ அணுகினா நான் சந்தோஷப்படுறேன். பொதுவாக நம்ம யார்கிட்டயான்னு ஒரு ஒத்தாசைன்னு போனால் நம்மளை எளப்பமாக பார்ப்பாங்க இல்லையா அவங்க, ஏன்னா ஒன்றும் முடியாமல் என்கிட்ட வந்திருக்கான்னு. இதோட எக்ஸாக்ட் எதிர்மறை தான் இறைவன். என்னால் எதுவும் முடியல, நீ தான் என்னை ரட்சிக்கணும்னு உண்மையில் சரணாகதி பண்ணால் பகவானுக்கு அப்படி அன்பு பொங்குமா நம்ம மேலே. நிறைய நானே விரதம் இருக்கேன், நானே நிறையா ஜபம் பண்ணுறேன், நானே நிறையா தியானம் பண்ணுறேன்னு சொல்வர்களை காட்டிலும் உன்னுடைய அருளே எனக்கு கத்தின்னு வரக்கூடிய பக்தர்கள் மேலே பொங்கும் பரிவான் பகவானுக்கு. அதனால இங்க ரொம்ப சுலபமான மார்க்கம் நமக்கு பிரார்த்தனைக்கு என்னன்னா நாம சங்கீர்த்தனம். அந்த பிரார்த்தனை எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு பாட்டி சொல்லி கொடுக்குறான் நமக்கு. பாகவதத்துல முதல்ல எடுத்த உடனே இந்த பாட்டி வந்துடுறா. யாருடைய பாட்டி அப்படின்னு கேட்டோம்னா அபிமன்யுவோட பாட்டி, நம்ம பரீட்சித்தோட கொள்ளு பாட்டி. அவளுக்கு குந்தி தேவின்னு பேரு. அவ பார்க்காத கஷ்டம் நம்மளால நினைச்சே பார்க்க முடியாது, அப்படி கஷ்டத்தை பார்த்துருக்கா. அவளே கண்ணன் கிட்ட சொல்றா, எனக்கு ஒரு 10 கஷ்டம் சேர்ந்து வருண்டா கண்ணா, அதுல முதல் கஷ்டம் சரியாகிறதுக்கு முன்னாடி அடுத்த 10 கஷ்டம் நிற்கும். அநேக கஷ்டங்கள் வந்துட்டே இருந்தது எனக்கு. சரி புலம்புறாளாக்கோன்னு கண்ணன் இப்படி சினிங்கிட்டு பார்க்கறான். அவ சொல்றா, இந்த மாதிரி கஷ்டங்கள் வந்ததுனால தானே எனக்கு பக்தி பெருகித்து. சந்தோஷமா இருக்கும்பொழுது பக்தி பண்றவர்கள்லாம் ரொம்ப உத்தமர்கள். பொதுவாக கஷ்டம் வரும்பொழுது தான் பக்தி பண்ணணும்னு தோணும், கஷ்டம் வரும்பொழுது தான் இறைவனை பற்றணும்னு தோணும். நிறைய மகான்களுடைய வாழ்க்கையை பாருங்கள், ஏதோ ஒரு கஷ்டம்தான் அவருக்கு திருப்பு முனையாக இருக்கும். அதனால அவர் சொல்றாள், எனக்கு ஒரு கஷ்டம் என்ன, இன்னும் நிறைய கஷ்டம் வரட்டும். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் கஷ்டம் வரும்பொழுது மனமுருக பிரார்த்தனை பண்ணேன், நிறைய நாமா சொன்னேன். நீ கஷ்டத்தை சரி பண்றதையும் எனக்கு கண்கூடா தெரியறது. அதனால உன் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையும் அன்பும் எனக்கு பெருகிறது. அதனால இப்ப கஷ்டம் இல்லைன்னா எனக்கு ஒரு பயமா இருக்கு, உன்னை மறந்துடுவேணும்னு பயமா இருக்கு. உன்னை மறக்கிறத காட்டிலும் பெரிய கஷ்டம் இருக்கா என் வாழ்க்கையில? உன்னை மறக்கிறத காட்டிலும் ஒரு பெரிய பாபம் உண்டா எனக்கு? உன் சிந்தனையே கொடுக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை நான் கஷ்டம்னு சொல்வேனா அனுகிரகம்னு சொல்வேனான்னு கேட்கிறான். அதனால மகான்கள் சொல்றார்கள், கஷ்டம் கஷ்டம் கிடையாது, லாபம் லாபம் கிடையாது. எது நமக்கு இறை சிந்தனையை கொடுக்கறதோ அதெல்லாம் லாபம், எது நம்ம இறைவனை மறக்கடிக்க செய்யறதோ அதெல்லாம் தான் கஷ்டம்ன்றார் அவர். அதனால வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய கஷ்டம்லாம் எப்படின்னு ஒரு உதாரணம் சொல்றேன். பொதுவாக பர்த்டேக்கு எல்லாம் கிஃப்ட் கொடுப்பாங்க இல்லையா? சில கிஃப்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, பளபளன்னு இருக்கக்கூடிய அழகான ஜிகினா பேப்பர்ல மூடி கொடுப்பார்கள் சில பேர் சாதாரண நியூஸ் பேப்பர்ல மடிச்சு அப்படி கொடுப்பார்கள். இப்போ நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ ஜிகினா பேப்பர்ல இருக்கிறது முக்கியமா நியூஸ் பேப்பர்ல இருக்கிறது முக்கியமான விஷயம் இல்லை, உள்ள இருக்கக்கூடிய வஸ்து நமக்கு பிரயோஜனப்படுறதா இல்லையாங்கிறதான விஷயம். அந்த கிஃப்ட் நல்ல கிஃப்டா இருக்கணும். அதை சுத்தி போட்ட பேப்பர் என்ன பேப்பரா இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டமோ லாபமோ ஜிகினா பேப்பர் நியூஸ் பேப்பர் மாதிரி ரெண்டையும் உள்ள இருக்கக்கூடிய பரிசை நம்ம பிரிச்சு பார்த்து அதை நம்ம அந்த வெள்ளை இருக்கக்கூடிய பேப்பர்ல ரொம்ப நம்ம கவனத்தை செலுத்தாம இருந்தா வாழ்க்கையை நிம்மதியா வாழலாம். ஏன்னா கஷ்டத்தை மாத்துறதுங்கிறது ஒரு அளவுக்கு தான் முடியும். மகான்கள் சொல்றார்கள், ஸ்ருங்கேரியில ஒரு பெரியவர், அவர் சந்திரசேகர பாரதி சுவாமிஜின்னு ரொம்ப பெரியவர், அவர் ஜீவன் முக்தர். அவர் அழகா ஒரு புக்கு எழுதியிருக்கார், குரு கிருபா விலாசம்னு, நம்ம குருநாதருக்கு ரொம்ப பிடிச்ச புக்கு. அதுல அழகா சொல்றார், கர்மான்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, நம்ம பண்ணக்கூடிய கர்மாவுடைய பலன் தானே கஷ்டமோ நஷ்டமோ, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? ஒரு பையனுக்கு திடீர்னு காய்ச்சல் வந்துருது, ஏன் காய்ச்சல் வந்தது அப்படின்னா தெரில, ஏதோ தெய்வ குத்தம், அப்படி இல்லை விஷயம். தெய்வ குத்தம் ஒரு பக்கம் இருக்கட்டும், காய்ச்சல் ஏன் வந்தது? எங்கேயானு ரோடு ஓரமா பானிபூரி சாப்பிட்டுருப்பான் அவன், அந்த பானிபூரி ஆளு சரியான தண்ணி யூஸ் பண்ணலைன்னா காய்ச்சல் வரத்தான் வரும் இல்லையா? சுத்தமான தண்ணியில பண்ண பானிபூரி நல்லா தான் இருக்கும், தண்ணி சரியா இல்லைன்னா என்ன ஆகும்? காய்ச்சல் வரும். அப்போ காய்ச்சல் வரும்பொழுது தான் ஞாபகம் வரும், ஆமாம் இந்த நேற்று கொஞ்சம் அழுக்கு தண்ணியில பானிபூரி சாப்பிட்டேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்போ அதுக்கும் ஒரு காரணம் இருக்கணும், எல்லாத்துக்கும் காரணம் உண்டு. சில காரணங்கள் கண்ணுக்கு தெரியறது, சில காரணங்கள் கண்ணுக்கு தெரியலை. ஏன்னா நமக்கு ஏதாவது ஒரு வியாதி வருதுன்னா அது ஏதோ ஒரு ரொம்ப கிருமிகள் இருக்கு, கண்ணுக்கு தெரியாது இருக்கு இல்லையா? ஆனால் கண்ணுக்கு தெரியலன்னா இருக்கே. அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத காரணங்களுக்கு ஒரு அழகான பெயர் இருக்கு நம்ம தமிழ்லையும் வடமொழியிலையும். கண்ணுக்கு தெரிய விஷயங்கள்லாம் திருஷ்டம்னு சொல்லுவார்கள், திருஷ்டின்னு சொல்றோம் இல்லையா? திருஷ்டம்னா கண்ணுக்கு தெரிகிற விஷயம், புத்திக்கு எட்டுற விஷயத்துக்கு என்ன பேரு? திருஷ்டம். கண்ணுக்கு எட்டாதது, புத்திக்கு எட்டாததுக்கு என்ன பேரு? அதிருஷ்டம். அதை தான் நம்ம அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம்னு கொஞ்சம் மாத்திட்டோம் தமிழ்ல. அதிர்ஷ்டம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என்னவோ ஒரு காரணம் தெரியாதுன்னு அர்த்தம். அதிர்ஷ்டம்னா என்ன அர்த்தம்? தெரியாது. சார் நேத்து வரைக்கும் ரோட்ல பச்சை வாழைப்பழம் சாப்பிட்டுந்தான், இன்னைக்கு பாருங்க சார் அவன் வாழ்க்கை, எதனால? அதிர்ஷ்டம். அப்படின்னா என்ன? தெரில.
அப்போ தெரிலங்கிறதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு, என்னன்னா அதிருஷ்டம்னு பேரு. அந்த அதிருஷ்டம் 2 வகைப்படும். கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அதிருஷ்டம், நமக்கு லாபத்தையோ சுகத்தையோ கொடுக்கக்கூடிய அதிருஷ்டம். கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டத்துக்கு ஒரு பேர் வச்சிருக்கார்கள், என்னன்னா பாபம்னு பேர். லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்துக்கு ஒரு பேர் வச்சிருக்கார்கள், புண்ணியம்னு பேர் வச்சிருக்காரு. அவ்வளவுதான் வித்தியாசம். பாபமோ புண்ணியமோ தெரியாது. எதனால எனக்கு இந்த சுகம் வருது தெரியாது, எனக்கு தெரியாது. அப்போ இந்த ஒரு பாப்பத்தினால கஷ்டம் வருது, புண்ணியத்தினால ஒரு நல்லது வருதுங்கிறது எல்லாரும் ஏற்புடைய விஷயம்தான். ஏன்னா நடக்கிறதுக்கெல்லாம் காரணமே கிடையாதுன்னு சொல்றது விஞ்ஞான ரீதியான ஒரு சிந்தனை கிடையாதுங்கிறது என் அபிப்பிராயம். நடக்கிறதுக்கெல்லாம் காரணம் உண்டுன்னு பார்க்கறது தானே அறிவியல் பூர்வமான சிந்தனை. நம்ம ரிஷிகள்லாம் பார்த்தார்கள், நடப்பது எல்லாத்துக்கும் கண்ணுக்கு தெரியாத ஒரு காரணம் இருக்கு, கண்ணுக்கு தெரியாத காரணம் இருக்கு. அந்த கண்ணுக்கு தெரியாத காரணத்தை தான் கர்மான்னு சொல்றோம். பாப்பம் புண்ணியம்னு 2ஆ பிரிச்சு வச்சிருக்கார்கள். இப்போ அந்த பாப்பத்தினால நம்ம கஷ்டப்படுறோம், புண்ணியத்தினால சுகப்படுறோம்னு 2ஆ பிரிச்சு காய்ச்சாச்சு இல்லையா? அதனால இப்ப பிரார்த்தனைன்னு சொல்லக்கூடிய விஷயம் எதை மாத்துறதுன்னா, அந்த சிருங்கேரி பெரியவர் சொல்றார், நம்ம கர்மாவே 3 விதமா இருக்கு. சில கர்மாக்களை ஒரு பிரார்த்தனை பண்ணி இல்லைன்னா மகான்களுடைய தரிசனம் பண்ணாலே அந்த கர்மாவே அழிச்சுடலாம். ஏன்னா சின்ன கர்மாவா இருக்கு, நம்மளை ஒட்டும் ஒட்டாத மாதிரி இருக்கக்கூடிய கர்மாக்கள் சில கர்மாக்களுடைய வீரியத்தை குறைக்கலாம். நம்ம தமிழ்ல சொல்லுவோம், தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கர்மா நம்மளை ஒரே போடணும்னு வர கர்மா பிரார்த்தனை மூலமாக இல்லைன்னா மகான்களுடைய அனுகிரகம் மூலமாக ரொம்ப அமுக்காம லைட்டா ஒரு கஷ்டம், லைட்டா ஒரு நஷ்டம், அதுல இருந்து நம்மள வெளில வந்துடும். 3ஆவதா ஒரு கர்மா இருக்கு, அதை தப்பிக்கவே முடியாதான். மகான்களும் அதை மாற்ற விரும்ப மாட்டார்கள். அதை மாத்தினா நம்ம திரும்பி பிறக்க வேண்டி வருங்கிறதுனால அது இன்னும் பெரிய ஒரு நஷ்டங்கிறதுனால அந்த கர்மாவை அனுபவிக்கிறதுக்கான சக்தியை நமக்கு கொடுத்துருவார்கள். இந்த 3 தான் அவர் சொல்றார் அழகா. பிரார்த்தனையோ மகான்களுடைய அருளோ 2 ஒண்ணுதான். தெய்வத்துடைய அருளோ சில கர்மாக்களை உடனே போக்கிடும். ஏன்னா அது ரொம்ப கம்மியா இருக்கு. பிரார்த்தனை பண்ணலைன்னா அதை அனுபவிச்சுதான் ஆகணும். ஆனால் தான் நிறைய பேர் பிரார்த்தனை பண்ணோம், ஒரு வாரத்தில் நடந்தது, இதெல்லாம் சொல்றோம் இல்லையா? அது அந்த மாதிரியான கர்மான்னு புரிஞ்சுக்கணும். சில கர்மா ரொம்ப பெரிய கஷ்டமா வரா மாதிரி இருக்கும், அது ஒரு சின்ன நஷ்டத்தோட நம்மளை எப்படியோ காப்பாற்றி கொண்டு வந்துடும். 3ஆவது விதமான கர்மா மாற்ற முடியாது, ஆனால் அதோட போராடக்கூடிய இல்லைன்னா அதை ஏற்றுக்கக்கூடிய இல்லைன்னா அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சக்தியை கொடுக்கும் பிரார்த்தனை. எந்த ரீதியிலையும் பிரார்த்தனை வீணா போகாது. இதுதான் அவர் சொல்ல வர. நம்ம குருநாதர் ரொம்ப அழகா அதை பார்த்து சொல்றார். 3ல ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? கர்மா வரும் வராமல் போட்டும் இது என் கண்ணுக்கு தெரியாது. கர்மாவுடைய வீரியம் குறையிறது குறையாம போகிறது இது என் கண்ணுக்கு தெரியாது. 3ஆவதா இருக்கிற விஷயம் எனக்கு நல்லா புரியுமே. எனக்கு இந்த ஒரு கஷ்டத்தை, இந்த ஒரு சவாலை தைரியமா எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சக்தியை பிரார்த்தனை கொடுத்தா நான் ஏன் பண்ணக்கூடாது பிரார்த்தனை? இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம்ங்கிறதுனால இப்ப நம்ம பிரார்த்தனை எப்படி பண்ணணும்னு அந்த குந்தி தேவி தான் அழகா எடுத்து காட்டுறா. என்ன காட்டுறான்னா, முதல்ல பிரார்த்தனை பண்றதுக்கு முன்னாடி நீங்க பொதுவா நம்மளுடைய படங்களோ நாடகங்கள்லையோ இதை கொஞ்சம் டிராமேட்டிக்கா காட்டுவார்கள். பகவானியே போய் பெரட்டுற மாதிரிலாம் பாட்டல் இருக்கு, பகவானியே திட்டுற மாதிரி தான் பாடல் உண்டு. உனக்கு கண்ணே கிடையாதா, உனக்கு கருணையே கிடையாதா, நான் இவ்வளோ பக்தி பண்ணேன், நீ என்னத்தை பெருசா கிருப்பா பண்ணிட்ட, இந்த மாதிரி பாடல்லாம் எழுதிட்டு போறவங்களுக்கு பக்தி இல்லைன்னு தெரியுது. மகான்கள் யாரும் ஒருத்தர் எழுதட்டும் அந்த மாதிரி ஒரு பாட்டை. நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. மகான்கள் நீ கிருப்பையே பண்ணலன்னு ஒரு மகான் எழுதினது கிடையாது. நீ பண்ண கிருப்பைக்கு என்னால் பக்தி பண்ண முடியலன்னு தான் அத்தனை ஞானிகளும் பக்தர்களும் எழுதியிருக்கார்கள். ஒரு மகானை சொல்லிட்டா இங்கேருந்து ரொம்ப கிட்ட அவர் ஊர் குலசேகர ஆழ்வார்னு பேரு. அவர் சொல்றார், கிருஷ்ணா உன் கிருப்பையை என்னால் தாங்க முடியல, நீ பண்றதெல்லாம் கிருப்பைன்னு என் கண் கூட தெரியறது. அவர் பாடுறார், வாழாளறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்த்தரினும் வித்துவ கோட்டம்மா ஆளா உணதருள் பார்ப்பனடியேனே. இன்னும் ஒரு ஆச்சரியமான பக்குவம். இதை நினைச்சு எனக்கு எப்பெல்லாம் ஒரு கஷ்டம் வரும்பொழுது, ரொம்ப பெரிய துயரம் வரும்பொழுது இந்த பாசுரம் தான் அப்படி ஒரு எனர்ஜி சக்தி அது கொடுக்கும் திடத்தை. என்ன சொல்ற, வாளால் அறுத்து சுடினும், ரொம்ப சுலபமான தமிழ். ஒரு டாக்டர் கிட்ட ஒருத்தர் போறார், கையில எனக்கு ஒரு வீக்கமா இருக்கு டாக்டர் அப்படின்றார். டாக்டர் அதெல்லாம் கவலைப்படாதீங்க, ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துடலான்றார். ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல டியூமர்னு சொல்றார்கள், ஒரு வளர்ச்சி இருக்கு உள்ள, அந்த வளர்ச்சியை நம்ம இப்பவே எடுத்துட்டாதான் நல்லது, இல்லைன்னா அது ஒரு ஒரு கேன்சர் மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்றார். உடனே அந்த பேஷண்ட்டை கை கூப்பி சொல்றான், எப்படியாவது என்னை காப்பாத்துறீங்க டாக்டர் அப்படின்றார். கவலையப்படாதீங்க. அவர் பார்க்குறார், இன்னும் 4 எக்ஸ்பர்ட்டோட பேசுகிறார். ஆமாம் ஆமாம் ஆப்ரேஷன் தான் பண்ணி சொல்லிட்டார். ஆப்ரேஷன் டேட்டு இன்னும் 3 நாளில், நீங்களே ஒரு நல்ல நேரம் பார்த்து வந்து அட்மிட் ஆகிக்கோங்க. அட்மிட் ஆறார்.
இப்போ டாக்டர் என்ன பண்ணுறார், இந்த பேஷண்ட்டோட கையை வெட்டுறார். என்ன கொடூரம் பாருங்க. அவனுடைய உடல்ல ஒரு பங்கை புடுங்கி வெளில எடுக்கிறார். லேசர் ட்ரீட்மெண்ட்னு சூடு வைக்கிறார், தைக்கிறார். தைச்சி முடிச்சுட்டு சிரிச்சுன்னு வந்து வேற என் முன்னாடி நிற்கிறார். ஆப்ரேஷன் சக்சஸ்ன்றார். ஏயா என்னை வெட்டுவீங்க, எனக்கு சூடு போடுவீங்க, என்னுடைய உடல்லேருந்து ஒரு பங்கை வெளில எடுப்பீங்க, இதில் கை கொடுக்க வேற வருவீங்கன்னு நான் நினைப்பேனா? இங்கே ஆழ்வார் சொல்றார், எது அவசியமோ அதை டாக்டர் பண்ணி உயிரை காப்பாற்றுறது தான் முக்கியங்கிறதுனால அவர் வாளால் அறுத்தார். சுடினும் மருத்துவன் பால் மாறாத காதல். அந்த டாக்டர் மேலே இப்போ எனக்கு இருக்கக்கூடிய அன்பும் மதிப்பும் 10 மடங்கு ஜாஸ்தியாக போயிடுது. மாறாத காதல் நோயாளர். அவர் புரியறது அவருக்கு, எப்படியோ என் உயிரை காப்பாத்திட்டீங்களே, ஏதோ ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணீங்க, வெட்டினீங்க, தைச்சிங்க, சூடு போட்டீங்க, எல்லாம் சந்தோஷம், காப்பாத்திட்டீங்களே டாக்டர், நீங்க தெய்வம் மாதிரி எனக்குன்னு கை கூப்புறோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்றார். இது உடலுக்கு ஆப்ரேஷன். இந்த மருத்துவர் என் ஆன்மாவை ஒரு வியாதி தொத்தின்னு இருக்கு. இது அகந்தை மமதைன்னு 2 வியாதி. அகங்காரம்னா நான் 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 தலைவிரிச்சு ஆடுறது அந்த அகங்காரம். எனது 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 அப்படின்ற மமக்காரம் தலைவிரிச்சு ஆடுறது. இது கேன்சர் மாதிரி பரவுறது. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு நாள் என் அகங்காரம் ஜாஸ்தியாருது. யாரான்னு ஒரு வார்த்தை சொன்னா கோபம் வருது, அவரை வெட்டி போடலான்னு தோன்றது. இது ஒரு நாளைக்கு நாள் கேன்சர் மாதிரி ஜாஸ்தியா தானே போயிட்டு இருக்கு. என் மனதோட கேன்சர் ஆச்சே. அப்போ இந்த மனதோட கேன்சருக்கும் ஒரு அறுவை சிகிச்சை பண்ணணும்னு பகவான் முடிவு பண்ணானா. என்ன பண்ணான்னா ஒரு கஷ்டத்தை கொடுத்தான். நீ நான் குதிச்சியே, இப்ப என்னால் என்ன பண்ண முடியாது பார். அகங்காரம் அப்படிங்கிறது ஒரு மாயைன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லித்தரானாம் பகவான் கஷ்டத்து மூலமா. உடனே அந்த ஆழ்வார் போய் பகவான் கிட்ட போய் சரணாகதி பண்றாராம். நமக்காக தான் சொல்றாரு, அவருக்கு ஏது அகங்காரம். அப்போ பகவான் என்ன பண்றான், டாக்டர் மாதிரி ஒரு அறுவை சிகிச்சை பண்றான். எதோட அறுவை சிகிச்சை? மனதோட ஒரு கேன்சர் அறுவை சிகிச்சை. அகங்காரம் மமக்காரத்தை மொத்தமா வெளில எடுத்த உடனே ஆனந்தம் ஆனந்தம் தான் நமக்கு. அப்போ இந்த ஆழ்வார் சொல்றார், டாக்டர் இப்படி அறுவை சிகிச்சை பண்ணும்பொழுது மயக்க மருந்து கொடுத்து தானே பண்றார். பகவான் ஒரு அறுவை சிகிச்சை பண்ணும்போது நமக்கு ஒரு மயக்க மருந்து கொடுக்கிறானாம். அந்த அறுவை சிகிச்சை நடக்கிறதுன்னு கூட தெரியாம பண்ணக்கூடிய ஒரு அழகு. இந்த மருத்துவரா இருக்கட்டும், அந்த வைத்தீஸ்வரனா இருக்கட்டும், 2 பேரும் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, நமக்கு உள்ள ஒரு ஆபரேஷன் நடக்கிறதுனே நமக்கு தெரியாது. தெரிஞ்சா விடவே மாட்டோம். நீங்களே நினைச்சு பாருங்க, மயக்க மருந்து போடல, ஒரு ஸ்கேப்பல் கத்தியோட ஒரு டாக்டர், ஐயோ டாக்டர் இது இருந்துட்டு போட்டும் டாக்டர் அப்படின்னு சொல்லுவோமே தவிர, ராமராமா டாக்டர் பண்ணுங்க டாக்டர், என்னோட நலனுக்காக தானே பண்றீங்க, பண்ணுங்க டாக்டர், யாரான்னு சொல்லுவாங்களா? வலிக்கு பயந்து இல்லை, அதை நினைச்சாலே பயமா இருக்கு. அப்போ டாக்டர் என்ன பண்றார், மயக்க மருந்து ஒன்று கொடுக்குறார். நமக்கே என்ன பண்றோம்னு தெரியல, அப்படி மயக்கத்தில் போறோம், கடகடன் ஆப்ரேஷன் முடிக்கிறார், நம்மளை நல்ல ஒரு ஸ்வஸ்தமாக்குறார், நம்மளை நல்ல ஒரு ஆரோக்கியமாக்குறார், ஆக்கின உடனே மயக்க மருந்து எடுக்கிறார். அந்த மாதிரி பகவான் என்ன பண்றானா, நமக்கு ஒரு மயக்க மருந்து கொடுக்கிறானாம். அந்த மயக்க மருந்து எது அப்படின்னா, சத்சங்கத்துல குருநாதருடைய ஒரு அரவணைப்புன்னு ஒரு மயக்கத்துல இருப்போம் நம்ம. அவர் நம்மளை பார்த்து நீ நாமா சொல்லு, நான் ஒருவாடி சொல்ல, நீ ஒருவாடி சொல்லுலாம் சொல்றார். நம்ம சொல்லிகிட்டே இருக்கும்போது குவைட்டா நடக்கிறது இந்த அறுவை சிகிச்சை, நமக்கே தெரியல. அதை சொல்லி 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 சில பேருக்கு 1 மாசம் சொன்னா நடந்துரும், சில பேருக்கு 1 வாரம், சில பேருக்கு 1 வருஷம், சில பேருக்கு 10 வருஷம். மோஸ்டா நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கை முழுக்க சொல்லணும். சொல்லியிருந்தோன்னா கரெக்டாக அந்த அந்த அறுவை சிகிச்சை முடிஞ்ச உடனே எழுந்து பார்த்தா ஆனந்தமாக இருக்கு. திருவலம் சுவாமிகள் சொன்னேன் இல்லையா நேற்று, அவருக்கு ரொம்ப அழகாக கடைசியான வேதாந்த ஒரு விஷயத்தை நம்ம தணிகை மலை நம்மளுடைய முருகப்பெருமான் எடுத்து சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, மனமே நீச்சன் நீச்சனை நீக்கினால் ஈசன் அப்படின்றார். மனசுதான்ப்பா நீச்சன். அந்த மனசை மட்டும் எடுத்துட்டேன்னா பாக்கி என்ன இருக்குன்னா ஈசன் தான் இருக்கான், அந்த பகவான் தான் இருக்கான். அதனால இந்த மனசை அடக்கிறது, மனசை அழிக்கணும். மனசுனாலே அகங்காரம் மமகாரம் தான். அப்போ இதை சரி பண்ணணுங்கிறது ஒரு குருநாதர் நாம சங்கீர்த்தனம், நாமா நாராயண நாராயண நாராயண், இல்லைனா நமச்சிவாய நமச்சிவாய், இல்லைனா ஹரே ராமா, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் பொழுது உள்ள நடக்கிறது ஒரு ஆப்ரேஷன். என்னன்னா, நம்ம நலனுக்காக நம்ம அந்த ஒரு மயக்கத்தில் இல்லைன்னா இதை நடக்க விட மாட்டோம். அந்த மயக்க மருந்து மாதிரி இருக்கிறது தான் இந்த நாம சங்கீர்த்தனம். இதை பண்ண பண்ண பகவான் தைரியமா நமக்கு ஒரு அறுவை சிகிச்சை பண்றான், நம்மளை நல்ல ஒரு ஆரோக்கியம் ஆக்கிறதுக்கு. இது உடல் ஆரோக்கியம் கிடையாது, மன ஆரோக்கியம், ஆன்ம ஆரோக்கியம். அதுக்காகத்தான் நாமா நாமா நாமா, பகவான் நாமம் நாமம் நாமம்னு மகான்கள்லாம் சொல்றாரு. சுலபமான வழி. அந்த குந்தி தேவி சொல்றா, முதல்ல எடுத்த உடனே பகவான் அவனால் ஆகாதது ஒன்றும் கிடையாது, அவன் சர்வ சக்தன்கிறத மனசுல வாங்கிக்கோ. சாதாரணமா ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பெரியவர்னாலே எவ்வளவு மரியாதையா இருக்கும்.
சாதாரண மனிதர் தான் அவர், நல்லவர், சாதாரண மனிதர், நம்மளை காட்டிலும் பெரியவர் அப்படின்னா எவ்வளோ மரியாதையா இருக்கும். இந்த ஊரோட தலைவர் இல்லைன்னா இந்த தேசத்துடைய தலைவர்னா எவ்வளோ மரியாதையா இருக்கும் நம்ம. அப்போ பகவான் இந்த மாதிரி ஒரு உலகம் இல்லை, இந்த மாதிரி கோடிக்கணக்கான உலகத்தை எல்லாம் ஆளக்கூடிய பகவான் கண்ணன் அப்படின்னா எவ்வளவு மரியாதை இருக்கணும் அவர்கிட்ட. முதல்ல அவர் ரொம்ப பெரியவர்ங்கிறத மனசுல வாங்கிக்கணும். அப்போதான் பிரார்த்தனையை சரியா பண்ணுவோம். இல்லைன்னா இந்த மனசு வாலாட்டின்ண்டே இருக்கும், நம்மளுடைய அகந்தை வாலாட்டின்ண்டே இருக்கும். பகவான் ரொம்ப பெரியவன், அவன் நிச்சயமா பண்றதெல்லாம் சரியா தான் இருக்கும், பர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்னு மனசுல முதல்ல வாங்கிக்கணுமா. அதனால்தான் குந்தி ஆரம்பிக்கும் பொழுதே நமஸ்தே, முதல்ல உனக்கு நமஸ்காரம்டா கண்ணா. சொந்த தம்பி பையன்தான் இந்த கிருஷ்ணன், சின்ன பையன், பாதி வயசு குந்தி தேவிக்கு, ஆனாலும் புரிஞ்சுண்டா பகவான் அப்படின்னு உடனே கையை கூப்பிடான். நமஸ்தே புருஷம் துவாத்யம் ஈஸ்வரம் பிரகிருதே பரம். கிருஷ்ணா, இந்த இயற்கைங்கிறது ரொம்ப பெருசா இருக்கு, இந்த இயற்கையும் இயக்குபவன் நீதானே, அப்படிப்பட்ட உனக்கு நமஸ்காரம். முதல்ல பணிவோட நம்ம பிரார்த்தனை பண்ணாதான் பிரார்த்தனை நிறைவேறும். நான் 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 அப்படின்ற ஆட்டத்தோட பிரார்த்தனை பண்ணா அவன் காது வரைக்கும் போகாதான். ரொம்ப அழகா குருநாதர் சொல்லுவார், ஒரு ஊர்ல வெள்ளம்னு ஒண்ணு வந்ததுன்னா இங்க கீழ் நோக்கி இருக்கக்கூடிய பிரதேசங்கள் தானே தண்ணி முதல்ல வந்து ரொம்பும். அந்த மாதிரி பணிவு அப்படின்னு மனசுல இருந்தாதான் இறை அருள் கூட நம்மளை வந்து தேக்கிக்க முடியும். உள்ள நம்ம பணிவில்லாம இருந்தோன்னா இறை அருள் அவர் பண்ணா கூட நம்மளால வாங்கிக்கக்கூடிய சக்தி இல்லாம போயிடும். ஒரு வறட்சியான ஒரு கிராமமா, அப்போ திடீர்னு திமிதிமின்னு இன்னைக்கு வந்தா மாதிரி கருமேகங்கள்லாம் வந்த உடனே அந்த அம்மாவுக்கு ரொம்ப கொண்டாட்டம். ஒரு சோம்பேறி பயலை கூப்பிட்டு சொன்னாராம், தம்பி போய் அந்த பெரிய அண்டாவை வெள்ளை வெயி, மழை பெஞ்சதுன்னா நம்ம நதி வரைக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை, சந்தோஷமா நம்ம இருக்கிற இடத்துலயே தண்ணீர் கிடைச்சிடும், போ வெயி வெள்ளை. அம்மா நான் விளையாட்டு, போடா வெயிடா சொல்றத கேள்றா. உடனே வேண்டா விருப்ப வெள்ளை அப்படி வச்சுட்டு வந்தான். மழை கொட்டுறது, அந்த அம்மாவுடைய ஹிருதயத்துல அப்படி ஆனந்தம் கொட்டுறது. ஒரு 2 மணி நேரம் மழை கொட்டி தீத்துதா, சந்தோஷப்பட்ட அப்பாடா இந்த ஒரு 1/2 கிலோமீட்டர் நதி வரைக்கும் நடக்க வேண்டிய நட மிச்சம்னு நினைச்சாலாம். அந்த பிள்ளைய பார்த்து, டேய் உன்னால தூக்க முடியாது, 2 பேரா தூக்கின்னு வாங்கடா அந்த அண்டாவேன்னார். அவன் வெளில போனா தனியா தூக்கின்னு வந்துட்டான். இவ்வளோ சக்தி எங்கன்னு பார்த்தா ஒரு சொட்டு தண்ணி இல்லை அங்க. இதுல அடப்படுபாவி, எங்கடா வச்ச? மழையில தாம்மா வச்ச அப்படின்னு அன்பா சொன்னான். டேய் மழையில வச்சா இவ்வளவு மழை பெஞ்சு ஏன்டா தண்ணி? எனக்கு என்னவா தெரியும், வைக்க சொன்ன வச்ச. உடனே எப்படா வச்ச? கவுத்து வச்சிருக்கான். என்ன பண்ண முடியும்? மழை பெஞ்சுதா? பெஞ்சுது. அந்த பாத்திரத்து மேல பெஞ்சுதா? பெஞ்சுது. ஆனா ஒரு பிரயோஜனம் இல்லை, ஏன்னா கவுத்து வச்சான் இல்லையா. அந்த மாதிரி நம்ம மனசுல நாம் ரொம்ப புல்லை விட நாம் தாழ்மையாக நினைச்சு பகவான் விஷயத்துல, மற்ற விஷயத்துல அப்படி போயிடக்கூடாது. சுய பச்சாதாபம் இல்லை அது. பகவான்னு சொல்லும்போது நம்மளாம் புல்லு மாதிரி தானே. அப்படி பெரியவர் முன்னாடி நம்ம பணிஞ்சு நிக்க தான் அனுகிரகம்ங்கிறது நம்ம மேல வந்து விழும். அதனால முதல்ல எடுத்த உடனே பகவான் கிட்ட பணிவா ஒரு பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனை எப்படி இருக்கணும்னா, நீ பண்ணது அநியாயம், எனக்கு தெரிஞ்சு நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன் இப்படிலாம் கேட்காதீர்கள். பாகவதம் சொல்லி தருது. இந்த நாகங்கள்லாம் இருந்தது இல்லையா, அந்த நாக தலைவன் ஒருத்தர் இருந்தான், காளிங்கன்னு பேரு. நீங்களே படிச்சிருப்பீர்கள் இந்த கதையை. அதுல சொல்லாத விஷயத்த நம்ம குருநாதர் சொல்றார். இந்த காளிங்கன் ரொம்ப வாலாட்டினா, பெரிய வாளா இருந்தது, ஆட்டினா. உடனே பகவான் அங்க ஒரு அழகான ஒரு கதம்ப விருட்சம் இருந்தது, அந்த விருட்சத்து மேல அப்படி குதிச்சான். உள்ள சின்ன கிருஷ்ணன் அழகா ஒரு மூளைக்கச்சம் கட்டிண்டு தலையில மயில்பிலியோட பார்க்கவே அழகா இருந்தானாம். இந்த காளிங்கனே கிருஷ்ணனை பார்த்து ரசிக்கிறான்னா பார்த்துக்கோங்க, அவ்வளோ அழகு. காளிங்கன் தலையில நங்கு நங்கு நங்குன்னு ஆடினான். ஆடின உடனே காளிங்கன் ஒன்றும் சொல்லலை, வாயிலேருந்து அவனுக்கு விஷம் வருது, வெள்ளை ரத்தம் கக்க ஆரம்பிச்சான். காளிங்கனுடைய பத்னிகளுடைய நாகங்கள்லாம் வெளில வந்து கண்ணனை பார்த்து பிரார்த்தனை பண்றது, என் கணவரை நீங்கள் விட்டு விடுங்கள்னு. எப்படி ஆரம்பிக்கிறா தெரியுமா? நியாயோகி தண்டம், கண்ணா நீ பண்ற எல்லாம் நியாயம்தான், நீ எதுவுமே அநியாயமா பண்ண மாட்ட, தப்பா நீ எதுவும் பண்ண மாட்ட, என்னுடைய கணவருக்கு நீ கொடுக்கக்கூடிய இந்த தண்டனை நியாயம். இப்படி சொன்ன உடனே கண்ணன் இப்படி திரும்புறானா, பரவாயில்லையே என்ன புரிஞ்சுட்டு இருக்காளே வாழலாம் அப்படின்னு. உடனே அவர் சொல்றார், நீ பண்றதெல்லாம் நியாயம்தான், இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் இவரை விட்டா வேற கதி கிடையாது, அதனால இவருடைய உயிர் பிச்சை எனக்கு கொடுன்னு கேட்கிறான். இப்படிதான் பிரார்த்தனை பண்ணணும். கண்ணா எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே கணவரை போய் இப்படி நீ பாடாப்படுத்துறியே, இது நியாயமா, இது அடுக்குமா? இதெல்லாம் அழகா அடுக்கு மொழியில பாடலாம், ஆனா இது பிரார்த்தனை ஆகாது. பணிவு, ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை. ஏற்றுக்கொள்ளக்கூடியதுன்னா, ஆமா நான் கஷ்டப்படுறேன், இது எனக்கு தகுந்தான், எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ, இன்ஃபேக்ட் தெரிஞ்சே நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், மறந்துருப்பேன்,
தெரியாமல் பண்ண தப்பு கூட இவ்வளோ தண்டனைலாம் வராது, தெரிஞ்சே பண்ணியிருக்கேன். ஆனால் நான் மறந்து போயிட்டேன் கிருஷ்ணா, நீ பண்ணுறதெல்லாம் சரிதான், இருந்தாலும் உன்னிடம் ஒரு விண்ணப்பம்னா உடனே நடக்கும். அது நம்ம கண்ணனை பார்த்து எனக்கு தெரிஞ்சு அவர் தப்பே பண்ணது கிடையாது சார், அவர் ஏன் கஷ்டப்படுறாருன்னா, இப்போ என்ன கண்ணன் தான் தப்பு பண்ணுறான்னா, அப்போ ஏன் பிரார்த்தனை பண்ணுறேன், பண்ணவே வேண்டாமே. அதனால ஒன்று புரிஞ்சுக்கணும், நம்ம யோகி ராம் சரத்குமார் பகவானுடைய அழகான ஒரு கூற்று, அவரோட ஆங்கில கூற்று ஆங்கிலத்தில் சொன்னால் தான் சரியாக இருக்கும், தமிழாக்கம் பண்ணுறேன். ஏன்னா அந்தந்த மகான் அந்தந்த பாஷையில் அந்தந்த மொழியில் சொல்லக்கூடிய அந்த கூற்றுக்கு தான் பவர். ஆழ்வார்கள் பாசுரம்னா ஈரத்தமிழில் தான் அது சொல்லணும், சம்ஸ்கிருதத்தில் மாற்றினா அழகாக இருக்குது, ஆனால் அந்த சொல்லில் இருக்கக்கூடிய அழகு மொழிபெயர்ப்பில் வராது. அதே மாதிரி சம்ஸ்கிருதத்தில் ஒரு அழகான ஒரு மொழி நம்ம ஆதிசங்கரோ இல்லைனா ராமானுஜாச்சாரியரோ இல்லை மத்வாச்சாரியரோ எழுதியிருக்காங்கன்னா அந்த மொழியில் பண்ணால் தான் அதில் அந்த ஒரு சாநித்தியம் இருக்கும். அந்த பகவான் யோகி ராம் சரத்குமார் ஆங்கிலத்தில் சொல்கிறார், ஆல் தட் ஹேப்பன்ஸ் இஸ் பர்ஃபெக்ட், ஆல் தட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இஸ் பர்ஃபெக்ட், ஆல் தட் ஹேப்பன்ட் இஸ் பர்ஃபெக்ட் பிகாஸ் மை ஃபாதர் இஸ் பர்ஃபெக்ட். ஆச்சரியமான விஷயம். இதுதான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம். நடப்பவை எல்லாம் சரியாகத்தான் நடக்கின்றது, நடக்கப் போவது எல்லாம் சரியாகத்தான் நடக்கப் போகிறது, நடந்தவை எல்லாம் சரியாகத்தான் நடந்தது. ஏன் என்றால் என் தந்தையாகிய பகவான் சரியானவன், பர்ஃபெக்ட் ஆனவன் அர்த்தம், முழுமையானவன். அப்போ நம்ம கஷ்டப்படுறோம், அந்த கஷ்டத்தை நம்மளால தாங்க முடியல, அதற்கு ஒரு விடுவு வேணும்னா பகவான் கிட்ட சண்டை போட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவர் எங்கேயோ பறக்கிற பறவை, ரொம்ப பெரியவர் அவர், அவர்கிட்டலாம் சண்டை போட்டெல்லாம் ஒன்றும் நடக்காது. அவர் சிம்பிளாக சொல்லிடுவார், நான் ஏன் கஷ்டப்படுறேன், பதில் சொல்கிறேன், கர்மா. என்ன பண்ணுவேன், என்ன பண்ண முடியும், கர்மா தான், பண்ண தப்புக்காகத்தான் நம்ம இப்போ ஊதியத்தை வாங்கிட்டு இருக்கோம், இப்போ இதனால என் கஷ்டம் போச்சான்னு. அப்போ பகவானை பார்த்து வாதிடக்கூடாது, அனாவசியமாக அவங்ககிட்ட சண்டை போடக்கூடாது, அழகாக பணிவோட எனக்கு நடக்கிறதெல்லாம் சரியாகத்தான் நடக்கிறது, நீ தப்பு பண்ண மாட்டேன் கண்ணா, நான் தான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன், அதுக்காக தான் நான் கஷ்டப்படுறேன். ஏன்னா ஒரு விண்ணப்பம், உன் பேரை சொல்கிறேன், உன் கிருப்பை மேலே நான் முழு நம்பிக்கையை வைக்கிறேன், உன் கிருப்பையினால என் கஷ்டத்தை குறை, என் கஷ்டத்தை போக்குன்னு பேசுறது தான் பிரார்த்தனையை தவிர பகவான் கிட்ட சண்டை போட்டெல்லாம் ஜெயிக்க முடியாது இல்லையா. அதனால குந்தி தேவி சொல்றா, நடந்ததெல்லாம் சரியா தான் நடந்தது, ஒரு கஷ்டத்தும் பொழுதும் நான் உன்னுடைய நாமத்தையும் உன்னுடைய ஒரு நினைவிலையும் இருந்தேன், நீ வந்து கஷ்டத்தெல்லாம் போக்கினாயே. அதனால முதல்ல அவ என்ன பண்றா, தான் பிரார்த்தனைக்கு முன்னாடி நன்றியை சொல்றா. நன்றி சொல்லும்பொழுது அவ சொல்றாள், கிருஷ்ணா நீ வந்து எவ்வளவோ கஷ்டம் நான் பட்டிருக்கேன், அந்த கஷ்டத்தெல்லாம் தீர்ந்து இப்ப நான் ஒரு ஆளா உன் முன்னாடி நிக்கிறேன்னா அதுக்கு என்ன காரணம், நீ காப்பாத்திருக்கிய. நமக்கு இப்போ வர கஷ்டம் தான் முதல் கஷ்டமா என்ன, எவ்வளவு கஷ்டம் பார்த்துருக்கோம். நம்ம என்ன நினைக்கிறோம், கஷ்டம்லாம் முடிஞ்ச அப்புறம் நம்ம புத்திசாலித்தனமா வெளில வந்தோம்னு நினைக்கிறோம். அதே புத்திசாலித்தனத்திலேருந்து இப்போ வெளில வர வேண்டியதானே, அப்படி இல்லை விஷயம். பகவானுடைய அருள் நம்ம முயற்சி ரெண்டும் சேர்ந்து தான் பலனை கொடுத்தது. இல்லைன்னா அதுக்கு தான் லக்குன்னு சொல்கிறோம். லக்குன்னா அதிர்ஷ்டம், அதிர்ஷ்டம்னா தெரியாதுன்னு அர்த்தம். அதுதான் விஷயம். தெரியாதது நம்ம கர்மான்னு ஒரு பக்கம் வச்சுக்கலாம், இல்லைன்னா பகவானுடைய கிருப்பைன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம பண்ணக்கூடிய ஒரு பிரார்த்தனை எப்படி இருக்கணும்னா பணிவாக இருக்கணும். நான் தான் சரி நீ தப்புன்னா என்ன பிரார்த்தனை அது? நிறைய பேர் அப்படி சொல்கிறார்கள். எனக்கு நினைவு தெரிஞ்சனாலே நான் எந்த தப்பும் பண்ணல சார், நீ என்னை ஏமாற்றலாம், உங்களை ஏமாற்றிக்கலாம், பகவானை ஏமாற்ற முடியுமா? தப்பு பண்ணாமல் இந்த தண்டனை வருமா நமக்கு? யார்கிட்ட விளையாடுறோம்? அதனால பகவான் கிட்ட பணிவா, பாவங்களே மண்ணே தருள்வாய் என் தந்தையே வந்தனம் உந்தனுக்கு அப்படின்னு இந்திரன் பிரார்த்தனை பண்றான் பகவான் கிட்ட. தப்பு பண்ண அப்புறம் அவன் எவ்வளோ பெரிய ஆளு, அவனே பிரார்த்தனை பண்ணும்போது நம்ம பண்ணக்கூடாதா? அதனால நான் ஏதாவது தவறு பண்ணியிருக்கேன், பண்ணியுங்கள்னா கூட எனக்கு என்னமோ கொசகொசன்னு இருக்கு, என்னமோ நம்ம பண்ணாத மாதிரி, நம்ம ரொம்ப உத்தமம் மாதிரி ஏன் நிற்கணும்? சத்தியத்தை சத்தியமாக அவர்கிட்ட மனசால தானே சொல்கிறோம். உண்மையை உண்மையாக சொன்னால் என்ன? அது சொன்னால் நமக்கு உளவியல் ஆள்கள்லாம் சொல்கிறார்கள், சைக்காலஜிஸ்ட்லாம் சொல்கிறார், நமக்கே ஒரு பாரம் இறக்கி வச்ச மாதிரி யார்கிட்டயோ போய் பிரார்த்தனை பண்ணா. அதனால பிரார்த்தனை போது சத்தியமாக பண்ணுங்க, உண்மையாக பண்ணுங்க. அங்கே ஒரு முகமூடி போட்டுக்க வேண்டாம், அவர்கிட்ட ஒரு நாடகம் ஆட வேண்டாம். நம்மளை பார்த்து உண்மையான ஒரு அசஸ்மெண்ட்டோட, ஆமாம் நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன், இல்லைன்னா நான் ஏன் இப்படி கஷ்டப்படுறேன், நீ பண்ணுறதுலாம் சரியாக தான் இருக்குது கிருஷ்ணா, ஆனால் இந்த கஷ்டம் என்னால் தாங்க முடியல, இதுலேருந்து எனக்கு ஒரு விடிவு சொல்லு, உன் கிருப்பை மேலே நான் நம்பிக்கை வச்சுருக்கேன், நிறைய நாமா சொல்கிறேன், கிருப்பையில் நம்பிக்கைன்னு வாய் பேச்சா இல்லை, அதை நான் எப்படி சாத்தியம் காட்டுறேன்னா என் வாக்கில் நாமா இருக்கும், நான் நாமா சொல்கிறேன். எனக்கு நம்பிக்கை ரொம்ப வரலைன்னா நம்பிக்கையை கொடுத்து இந்த பிரார்த்தனையை நீ நிறைவேற்ற. நம்பிக்கை கொடுக்க முடியாதான்னு அவனால். சார் எனக்கு கடவுள் நம்பிக்கையெல்லாம் இல்லை சார், என்ன பெருமையான்னு அது? நான் ஒன்றுன்னு சொல்லிட்டா எனக்கு தன்னம்பிக்கையே இல்லை சார் அப்படின்னா பெருமையா? அந்த மாதிரி தான் அது. நம்பிக்கை இல்லைன்னா நீ ஒன்றும் ஆரம்பிக்கவே இல்லை உன் ஆன்மீக ஜேர்னி, அது என்ன பெரிய பெருமை இருக்குது?
ஒருத்தர் வந்தார் குருநாதரை பார்க்க, வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக, ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் ஆராயத்துக்காக வந்தார். அவர் ரொம்ப பெருமை வேற அவருக்கு. சாமியா நீங்கள், சாரி எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. இப்போ உங்கள் கடவுள் நம்பிக்கையை பற்றி பேச உன்னை கூப்பிட்டேன், இந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டுக்கான ஒரு விஷயத்த சொல்லுன்னார் குருநாதர். இல்லையா? இது என்ன பெருமை? கடவுள் நம்பிக்கை இல்லாத பெருமையான்னு? சார் எனக்கு சுத்தமாக சக்தியே இல்லை சார், நான் ரொம்ப வீக்கு சார். பெருமையா? அது நம்பிக்கை தானே பலம். கடவுள் நம்பிக்கை வேற, தன்னம்பிக்கை வேறன்னு அனாவசியமான ஒரு பிரிவை கொண்டு வந்தது விஷமிகள். தன்னம்பிக்கை தான் கடவுள் நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை தான் தன்னம்பிக்கை, ரெண்டும் ஒன்று தான்ங்கிற காட்டினது நம்ம சுவாமி விவேகானந்தர். அதனால பண்ண வேண்டியது என்னன்னா, கிருஷ்ணா உன் கிருப்பையில் எனக்கு முழு நம்பிக்கை உண்டு. எந்த ஒரு கிருப்பையினால நம்ம எப்போவுமே கோவிலுக்கு போகும்போது எப்பான்னு இப்படி பிரார்த்தனை பண்ணியிருக்கோமா? நெல்லையப்பர்கிட்டையோ இல்லைனா மலை நம்பிக்கிட்டேயோ, கிருஷ்ணா நாளைக்கு கரெக்டாக 6:30 மணிக்கு சூரியன் வந்துடணுமே, சூரியன் வரலைன்னா என்ன ஆறுதுன்னு யாரும் கவலைப்பட்டிருக்கோமா? சூரியன் மட்டும் நாளைக்கு வராமல் எங்கேயான்னு காணாமல் போயிடுத்துனா வாழ முடியுமா நம்மளால? ஆனால் நமக்குள்ளேயே ஒரு நம்பிக்கை இதெல்லாம் கரெக்டாக நடக்கும்னு. அப்போது இதை வச்சுட்டு நமக்கு நம்ம பிரார்த்தனையில நம்பிக்கை வரணும். இந்த உலகத்தை சரியாக நடத்தின்னு போறிய கண்ணா, என் வாழ்க்கையை நீ சரியாக நடத்தின்னு போ. எனக்கு அவசியமானதை நீ தான் அருள் பண்ணணும். இந்த ஒரு கஷ்டத்துலேருந்து விடுவை நீ தான் கொடுக்கணும். நான் சும்மா கஷ்டத்துலேருந்து விடுவை கொடு நான் வாய்ப்பேச்சு மட்டும் சொல்ல போகிறதில்ல, உன் நாமத்தை சொல்கிறேன், உன் கிருப்பையில் நான் நம்பிக்கை இருக்கேன். நம்பிக்கை இல்லைன்னா தயவு செஞ்சு எனக்கு நம்பிக்கையை வளர்த்து கூட. கேளுங்களேன், நம்பிக்கையை வளர்க்க முடியும். யாரும் பிறந்ததுலேருந்து நம்பிக்கையோடலாம் பிறக்கலை. நான் சொன்ன மாதிரி மகான்களுக்கெல்லாம் அந்த மாதிரி. நமக்கெல்லாம் நம்பிக்கையை நம்ம தான் வளர்த்துக்கணும் இல்லையா? தானாலாம் வராது. எங்கேருந்து வரும்? வராது. ரொம்ப அழகாக குருநாதர் ஒன்று சொன்னார். ஒரு வீட்டில் கணபதி ஹோமம்னு ஒன்று பண்ணுவோம் இல்லையா? புதுமனை புகு விழாவில் யாருக்கு வேதத்தெல்லாம் நம்பிக்கை இருக்கோ அவங்க என்ன பண்ணுவாங்க, யாரான ஒருத்தர் கூப்பிட்டு கணபதி ஹோமம் பண்ணி வைங்கம்மா. கணபதி ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, கணபதி தான் நம்மளுடைய எல்லா விக்னங்களையும் போக்கி நமக்கு ஒரு சுலபமான மார்க்கத்தை காட்டக்கூடிய முதல் கடவுள், நம்மளுடைய மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அதிஷ்டான கடவுள். அதனால தான் ஸ்டார்டிங் போது எல்லாத்தையும் அவரை வச்சுன்னு பண்ணுறோம், யோகமாக இருந்தாலும் சரி போகமாக இருந்தாலும் சரி. அப்போ அந்த கணபதிக்கு அழகாக ஒரு ஹோமம் பண்ண ஒருத்தர் வந்தார், ஒரு வைதிகர். அவர் கணபதி ஹோமத்துக்கு எல்லாம் ரெடியாக வச்சிடனே கொஞ்சம் மஞ்சளை கொண்டு வான்றார். உடனே மஞ்சளை வச்சுன்னு ஒரு சின்ன கணபதி பண்ணுறார், அவருக்கு ஒரு பூஜை பண்ணுறார். உடனே நம்ம கேட்குறோம், பூஜை பண்ணுறதே கணபதி ஹோமம், அந்த ஹோமத்துக்கு முன்னாடி என்ன நீங்கள் ஒரு குட்டி கணபதியை பிடிக்கிறீர் அப்படின்னா, இந்த கணபதி எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் தடைகளும் இல்லாமல் காரியத்தை எல்லாம் சக்ஸஸ் பண்ணி கொடுக்குறவர். இப்போ கணபதி ஹோமம் தடை இல்லாமல் நடக்கணுங்கிறதுக்காக ஒரு கணபதி பூஜை பண்ணுறேன்றார். இதை நம்ம குருநாதர் அழகாக எடுத்து காமிச்சு சொன்னார். நம்பிக்கையோடு நாமா சொல்லுவோம், அந்த நம்பிக்கை நமக்கு முழுமையாக இல்லைன்னு தோணித்துன்னா நம்பிக்கைக்காக நாமா சொல்லுவோம், அதுக்கப்புறம் நம்பிக்கையோட நாமா சொல்லுவோம். அதனால நாமந்தான் நமக்கு நம்பிக்கையும் கொடுக்கணும், அந்த நம்பிக்கையினால நம்ம பண்ணக்கூடிய பிரார்த்தனையும் நிறைவேற்றணும். அதனால நம்பிக்கைக்காக முதல்ல பிரார்த்தனை பண்ணி, கிருஷ்ணா என் நம்பிக்கை கொஞ்சம் அச்சுப்பிச்சுன்னு தான் இருக்கும், அதனால நீ அதை திடப்படுத்துன்னு முதல்ல பிரார்த்தனை பண்ணி அதுக்கப்புறம் பிரார்த்தனையை சொல்லுவோம். பிரார்த்தனையை சொல்லி முடித்த அப்புறம் பகவானுக்கு ஒரு நன்றி, என்னென்னா பிரார்த்தனையை செவிமடுத்து கேட்டதற்காக. ஒரு மனுவை ஒருத்தர் பெரியவர் வாங்கிட்டார்னா அதே நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுவோம். அந்த மாதிரி வாங்கி வச்சு அப்புறம் அவர் கருணையில் ஒரு நம்பிக்கை இது இருந்துருத்துன்னா வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கலாம். இது அத்தனைக்கும் ஒரு பொதுவான நூல் பிடிக்கிற மாதிரி என்ன பண்ணணும்னா, நாமம் 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 நாமம். மகாமந்திரம் தான் நமக்கு வழி. வேதத்திலேயே ஒரே ஒரு வேதத்துக்கு தான் இந்த ஒரு யுகத்தோட பேரோட இருக்கக்கூடிய ஒரு வேதம், அதற்கு கலிசந்தரண உபனிஷத்துன்னு பேர். அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, கலியில் பொதுவாக எல்லாருக்கும் ஒரு ஜுரம் இருக்கும், அந்த பொதுவான ஒரு ஜுரம் மனம் சம்பந்தப்பட்ட அந்த ஜுரத்துக்கு மருந்து இந்த மகாமந்திரம். அதனால மகாமந்திரம் எல்லாருக்கும் பொது. ஏதோ கிருஷ்ண பக்தர்கள் தான் மகாமந்திரம் சொல்லணும்னு நினைக்காதீர்கள். வேதத்தில் இருக்கக்கூடிய மந்திரம், இந்த வேதம் தான் சிவபக்தியோ முருக பக்தியோ தேவி பக்தியோ விஷ்ணு பக்தியோ எல்லாத்தையும் காட்டினது. அந்த வேதத்தில் இந்த ஒரு நாமத்தை சொல்லியிருக்கு. என்னன்னா, நீங்கள் என்ன இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் மகாமந்திரம் சொல்லணும். அதனால இந்த மகாமந்திரத்தை சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, 4 ஸ்டெப்பு தான். இப்போ நம்ம பிரார்த்தனையை ஆரம்பிக்கலாம்.